Idayam wishes you a very happy new year. மக்களவை தேர்தல் களம் சூடுபிடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தொடங்கியது பினராயி விஜயனின் கேரளா மாடலா, யோகியின் உத்தரப்பிரதேச மாடலா என்ற விவாதம். இப்பொழுது 2024 மக்களவை தேர்தலுக்கே வந்துவிட்டோம். ஆனால் வரதட்சணை, ஜாதி ரீதியிலான கொலை, பெண்களுக்கு எதிரான பல சமூக அநீதி கேரளாவில் கொடிகட்டி பறக்கிறது. அதுவும் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் மிகவும் சகஜமாகிவிட்டது. நீதியை தாண்டி தற்பொழுது நிதியிலும் பற்றாக்குறையை சந்தித்து வருகிறது கேரளா. முதியவர்களின் ஓய்வூதியம், அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியம் என பெரும் தொகை நிலுவையில் இருந்து வருகிறது. இதன் நடுவே சமூக ஆர்வலர் RS சசிகுமார் கேரள மாநிலம் எதிர்கொள்ளும் கடுமையான நிதி நெருக்கடியை ஆதாரப்பூர்வமாக எடுத்து அதில் அரசமைப்பு பிரிவு 360 கீழ் மாநிலத்தின் நிதி நெருக்கடியை குடியரசுத் தலைவர் அமல்படுத்த கோரி ஆளுநர் ஆரிஃப் முகமது கானிடம் மனு கொடுத்துள்ளார். கேரள ஆளுநர் இதில் உள்ள முக்கியத்துவத்தை உணர்ந்து தலைமை செயலரிடம் விளக்கம் கேட்டுள்ளார். ஏற்கனவே கேரள அரசுக்கு எதிராக மாநில போக்குவரத்து மேலாண்மை நிதி நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுத்தது. அதற்கு அரசு சமர்ப்பித்த பதில் மனுவில் அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருக்கிறது, அதனால் போக்குவரத்து மேலாண்மை நிதி நிறுவனத்திற்கு பண உதவி செய்ய முடியாது என்று கூறப்பட்டிருந்தது. மேலும் ஓய்வூதியம் தொடர்பான வழக்கில் அன்றாட பணியாளர்களுக்கான செலவுகளுக்கே மாநில அரசு சிரமப்படுவதாக கேரள தலைமை செயலர் வேணு கடந்த மாதம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் கேரள அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தது. மேலும் உயர்நீதிமன்றம் கேரள அரசின் விளக்கம் மாநிலத்தையே அவமதிப்பது போல இருக்கிறது. அரசின் இந்த விளக்கத்தை வைத்துதான் தேசிய அளவில் கேரளா குறித்து பேசப்படும். நிதி நிலைமை மோசமாக இருந்தால் கேரளாவில் பொருளாதார நெருக்கடி நிலையை அறிவிக்க வேண்டிய நிலை வரும் என்று எச்சரித்தது. தற்பொழுது அரசு ஒப்பந்ததாரர்கள் மாநில அரசு நிறுவனமான சப்ளைகோ கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சம்பளம், மாநில அரசு ஊழியர்களுக்கான DA தொகை, கேரள அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு செலுத்த வேண்டிய தொகை, முதியவர்களுக்கான ஊக்கத்தொகை என அனைத்தும் நிலுவையில் உள்ளது. அரசு கடன் வாங்கும் அளவை மீறியதால் தற்பொழுது மாநிலத்தின் நிதி ஆபத்தான நிலையிலும் மீட்பதற்கு அப்பாற்பட்டதாகவும் உள்ளது. மாநிலத்தின் வருவாயை உயர்த்துவதற்காக 27 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்பட்ட கேரளீயம் நிகழ்ச்சி மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உள்ளானது. நிகழ்ச்சி முழுவதும் பிரபலங்கள், கலை நிகழ்ச்சிகள் என தொடங்கி சர்ச்சைக்கு பஞ்சமில்லாத மாட்டுக்கறி, ஹிந்துத்துவா போன்ற அரசியல்தான் பிரதானமாக்கப்பட்டது. கேரளாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நவ கேரளா சதஸ் பற்றிதான் இந்தியாவே இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறது. இதில் கூடுதல் ஷாக்காக 1.05 கோடி ரூபாய் மதிப்பில் சொகுசு பேருந்தை அமைச்சர்களின் பயன்பாட்டிற்காக களமிறக்கியுள்ளது முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையிலான கேரள அரசு. மாநிலத்தில் பல்வேறு நிதி நெருக்கடி பிரச்சினை ஓடிக்கொண்டிருக்கையில் இந்த கொண்டாட்டம் தேவைதானா என்பதே கேரள மக்களின் ஆதங்கமாக இருக்கிறது. இதுபோல் இன்னும் பல ஆதாரங்களுடன் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் நிதி அவசர நிலை கோரும் மனுவிற்கு விளக்கம் கேட்டுள்ளார். அண்மை காலத்தில் நாட்டில் எந்த ஒரு ஆளுநரும் இதுபோன்ற நடவடிக்கையை மேற்கொண்டது இல்லை. 2020-21 CAG அறிக்கையும் மாநிலத்தின் நிலவி வரும் நிதி பற்றாக்குறையை ஆழமாக விளக்குகிறது. 15வது நிதி கமிஷன் கேரளாவை அதிக கடன் சுமக்கும் மாநிலமாக குறிப்பிடுகிறது. மேலும் பொருளாதார நிலையை உறுதி செய்யும் FRBM சட்டத்தையும் மீறி உள்ளது. அரசு கடன் வாங்கி அதன் தினசரி செலவுகளை மட்டும்தான் சமாளிக்கிறது. முதலீடு திட்டங்களை அமல்படுத்துவது இல்லை என்ற காரணத்தினால்
கேரளா அரசின் 8000 கோடி கூடுதல் நிதிக்கான கோரிக்கையை மத்திய அரசும் நிராகரித்தது. அதற்காக அம்மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இதேபோல பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் கடன் வரம்பையும் மத்திய அரசு குறைத்துள்ளது. எப்பொழுதும் வடக்கா தெற்கா, உத்தரப்பிரதேசமா கேரளாவா, வலதா இடதா, முதல்வரா கவர்னரா என்று பார்ப்பதே வாடிக்கையாகிவிட்டது. அதனால்தான் என்னவோ நிதி நெருக்கடி பற்றி யோசிக்காமல் கேரள கம்யூனிஸ்ட் அரசு குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறது.